ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிற மெட்டீரியல் வச்சு ஒரு சாரியில் எப்படி ப்ரூச்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸில் இதுக்கு 3mm பேர்ல் பீடு கொஞ்சமும் 4mm பேர்ல் பீடு கொஞ்சமும் நான் எடுத்திருக்கேன். எந்த சைஸ் வந்து செட் ஆகுதோ அந்த சைஸ் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீக்வென்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், மிரர் மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த சீக்வென்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம லீஃப் மோட்டிவ்க்காக ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். செல்ஸ் பார்த்திங்கன்னா நான் சாரீ வந்து சாரியில் வர கலர் வந்து செல்ஸ் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரூச்சஸ் கம்பி இது கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது சொல்லித்தரேன். இந்த ப்ரூச்சஸ் கம்பி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது போக ரவுண்ட் பால் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆர்கன்ஸா ரிப்பன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த சீக்வென்ஸ் வச்சு ரெடி பண்ண பெட்டல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது போக எம்ப்ராய்டிங் ஃப்ளவர், இது வந்து நார்மலாக ஷாப்லேயே கிடைக்கும். எல்லா கலர்லேயும் இந்த ஃப்ளவர் இருக்கும். எனக்கு சாரீ பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஃப்ளவர் மோட்டிவ் வந்து கொஞ்சம் நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கட் பீடு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கட் பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ எப்படி டிசைன் வந்து கொண்டுட்டு வரலான்னு பார்க்கலாம். சாரீ பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்குது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் 3 லைன் வருது. ப்ளைன் பார்டரில் எந்த டிசைனும் இல்லை. பார்டர் பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலரில் இருக்குது. முந்தியும் பார்த்திங்கன்னா காப்பர் கலர் தான் முந்தியும் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இங்கு ப்ளூ நேவி ப்ளூவில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பப் ஸ்லீவ் வந்து நமக்கு ஸ்லீவில் வந்து கொடுத்துருக்கேன். சாரியில் இருக்க பார்ட்டியை தான் கட் பண்ணி ப்ளவுஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பெரிய சைஸில் தான், அதாவது ஒரு 5 இன்ச்சே இருக்கும். அந்த அளவில் தான் வந்து ப்ளவுஸில் வந்து பஃப்பு மேலேயும் கீழே வந்து ஹேண்ட்லேயும் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தான் வந்து இப்போ நம்ம ப்ரூச்சஸ் பண்ண போகிறோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காகவே இந்த ப்ளைன் போர்ஷனில் தான் நம்ம இப்போ ப்ரூச்சஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிவிட்டு ஒரு லைன் மாதிரி கையிலேயே அழுத்துனிங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த சென்டர் பாயிண்டில் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் மோட்டிஃபு, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நார்மலாக நீடிலால் நம்ம சுற்றியும் அந்த பெட்டல் சுற்றியுமே ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நல்லா சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் நீடிலால் ஸ்டிச்சஸ் போடுங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் சுற்றியுமே வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் சுற்றியுமே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம மோட்டிவ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு இப்போ சென்டரில் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு ரிப்பன் எடுத்துக்கலாம். ரிப்பன் வந்து ஆர்கன்ஸா ரிப்பன். என்கிட்ட ஆர்கன்ஸா கிளாத் இல்லை, அதனால் ஆர்கன்ஸா ரிப்பன் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஆர்கன்ஸா கிளாத் இருந்ததுன்னா ஆர்கன்ஸா கிளாத் வச்சு இந்த க்ரே கலரில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் அதை நடுவில் வச்சுட்டு அதை நல்லா ரைட் ஹேண்டில் நல்லா சுருக்கிட்டு
சுருக்கிட்டு நல்லா வந்து ரவுண்டில் வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு ரோல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து இறுக்கி நாட் போட்டு கட்டிக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாட் போட்டு நீங்கள் நல்லா இறுக்கி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு சிசரால் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு டைம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் மேலேருந்து கீழே வந்து அப்படியே சுருக்கிட்டே வாங்க. சுருக்கிட்டு வந்திங்கன்னா ஒரு அந்த ஷேப்க்கு வந்து நம்ம அழகாக ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இறுக்கி நாட் போட்டு கட்டிக்கலாம். டைட்டாக வந்து நல்லா நாட் போட்டு இறுக்கி கட்டிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம சிசரால் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன செய்கிறோன்னா, நமக்கு எப்படியுமே அந்த ஆர்கன்ஸா கிளாத் யூஸ் பண்ணும்போது பிசுறு இருக்கும். நூல் வந்து பிரிஞ்சு பிசுறு வர மாதிரி இருக்கும். அந்த பிசுரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிங்கன்னா பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணால் பயம் இல்லாமல் நீட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிஃப் வந்து கொஞ்சம் நிறையா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ அந்த பெட்டல் சுற்றியுமே வந்து நல்லா டைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பெட்டலில் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்டில் ஒரு ஸ்டோன் அப்ளை வச்சுக்கிறோம். ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றியும் கிறிஸ்டல் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா B7000 க்ளூ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வந்து ஒரு லீஃப் ஷேப்புக்கு வந்து நான் அந்த செல்ஸை வந்து ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு 2, செகண்ட்லேயும் 2, அடுத்து கடைசியாக வந்து ஒரு செல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர் அடியிலருந்தே நம்ம ஒட்டிட்டு வரலாம். ஒட்டி முடிச்சுட்டு இதை நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா செல்ஸில், அந்த ஹோலில் வந்து நம்ம ஃப்ளவர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் ஒட்டி முடிச்சிடுங்க. இப்போ செல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வந்து விட்டுட்டு காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் தான். ஃப்ளவர் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு. அதை எடுத்துட்டு அந்த செல்ஸோடைய ஹோல் வழியாக நம்ம விட்டுக்கிறோம். விட்டுட்டு ஒரு காப்பர் கலரில் 1 mm பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே விட்டுட்டு பீடை மட்டும் விட்டுட்டு ஃப்ளவரையும் செல்ஸுடைய ஹோல் வழியாக கீழே வந்து நீடியில் இன்செர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஹோலில் இருக்க செல்ஸில் இருக்க ஒவ்வொரு ஹோலுக்குமே இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு காப்பர் பீடு கொடுத்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம்.
இப்போது இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கம்பியில் எப்படி ப்ரூச்சஸ் வந்து ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 0.3 mm ஒயர் வந்து நான் எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஒயர் எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீடு கொடுக்குறோம். பேர்ல் பீடு கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 6-7 இன்ச்சுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா முறுக்கிக்கோங்க. நான் கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா முறுக்கிட்டோம். மறுபடியும் அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, எண்டு வழியாக வந்து மறுபடியும் அகைன் ஒரு பேர்ல் பீடு வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதையும் ஒரு 1 inch 2 inchக்கு கேப் விட்டுட்டு முறுக்கிக்கிறோம். அகைன் மறுபடியும் ஒரு பேர்ல் பீடு வந்து நான் உள்ளே விடுறேன். விட்டுட்டு அதையும் ஒரு 1.5 inchக்கு கேப் விட்டுட்டு முறுக்கிக்கிறேன். முறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஸ்மால் சைஸு. இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு வந்து உள்ளே கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வழியாக கீழே வந்து அந்த ஒயரை கீழே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதையும் முறுக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும் நம்ம முறுக்கின அந்த கம்பி. நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து நம்ம ஷேப் கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான். ஃபைனலாக நம்ம என்ன ஷேப் கேட்குறோமோ அந்த ஷேப்புக்கு வந்து அந்த கம்பியை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடு வேணால் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வேணால் லெஃப்ட் சைடு, மிடிலில் வேணால் மிடிலில் வைக்கலாம். இல்லை நமக்கு எல்லாமே ஒரே ஒன்று போல் வேணும்னாலும் ஒன்று போல் வைக்கலாம். மேலே கீழேனாலும் நம்ம இறக்கி ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ப்ரூச்சஸ் கம்பி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளவரோட கிராஸாக வந்து நீடில் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த கம்பி அங்கங்கே தூக்கிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு 3-4 பேர்ல் பீடு வந்து நம்ம கொடுத்தோமா, அந்த 3-4 பேர்ல் பீடுக்குமே நல்லா டைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சவுண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாரி. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் சவுண்டு வந்து கம்மி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் வந்து சைடில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் அதே மாதிரி அந்த ஃப்ளவரை வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரூச்சஸ் ஒயர் வந்து கீழேயுமே ஃப்ளவருக்கு கீழேயுமே கொடுத்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மெட்டீரியல் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலான்னு நீங்கள் ஒரு டிசைன் வந்து க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரூச்சஸ் டிசைன் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து கொடுங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இது மாதிரி சிம்பிளான மெட்டீரியல் வச்சு நம்மளே வந்து நம்மளோட ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் வந்து ஒரு டிசைனை வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இடையில் பார்த்திங்கன்னா இந்த கட் பீடு இருக்குது இல்லைங்களா, ஃப்ளவர் முடிச்சுட்டு கட் பீடு கொடுத்துட்டு 2 கட் பீடு கொடுக்குறேன். கீழே ஒரு கிறிஸ்டல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கட் பீடை விட்டுட்டு கீழே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு நடுவில் ஒரு ஹேங்கிங் மாதிரி நமக்கு கிடைக்கும்.
இப்போ இந்த மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு ஹேண்டுமே ஒர்க் பண்ணணும். பேக்லேயுமே இதே டிசைன் தான் நம்ம கொண்டுட்டு வரோம். ஃப்ரண்ட்லேயுமே இதே டிசைன் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃப்ளவர் வந்து நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 5 ஃப்ளவர்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங் ஃப்ளவர் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண மோட்டிஃப் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாதி நெக்கில் பாதி டிசைன் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு ஆஃப் டிசைன் மட்டும்தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 ஃப்ளவர் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து அந்த உள்ள சீக்வன்ஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அது நல்லா ஷேக் ஆகும்போது நமக்கு அந்த டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா யூனிக்காக தெரியுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ராய்டிங் ஃப்ளவர், நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் 5 பெட்டல் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கிறிஸ்டல் வச்சு சுற்றியும் பேர்ல் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு ஹேண்டு, நம்ம ஒர்க் பண்ண ஹேண்டு. ஸ்லீவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்டர் பார்ட்டில் பஃப்புக்கு அந்த பஃப் ஸ்லீவுக்கு சென்டரில் கீழே வந்து நம்ம இந்த ஃப்ளவர் ப்ரூச்சஸ் வந்து ரெடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹேண்டுமே இதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங் வந்து 2 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஏன் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்தேன்னா அங்கே ப்ளேஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நம்ம வெறும் ஃப்ளவர் சீக்வன்ஸ் மட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி ஹேங்கிங்கோட முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.